Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயிலில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது என்ன அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறேன், இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாயிலை கிளாஸிஃபை பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இது வந்து சாயிலில் ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது. ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம், ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் அப்பேரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பிள் ஜி, இதோட சிம்பிள் என்ன ஜிஎம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணால் என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் தட் ஆயில் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் சம் ரெஃபரன்ஸ் லிக்விட். மோஸ்ட்லி நம்ம வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் டென்சிட்டி ஆஃப் தட் ஆயில் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதை படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெர்க்குரிக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தேவைப்படுதுன்னா என்ன பண்ணாமல் யூனிட் வெயிட் ஆஃப் த மெர்க்குரி divided by unit weight of the water or density of the mercury divided by density of the water. ஓகேவா, எந்த மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணுமோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் டென்சிட்டி ஆர் யூனிட் வெயிட் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு போடுவோம். ஓகேவா, தென் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சாயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும். நமக்கு சாயில் மற்ற எல்லா மெட்டீரியலுக்குமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் வெயிட் வந்து ஒரே ஒரு யூனிட் வெயிட் தான் இருக்கும். சாயிலுக்கு நம்ம எந்த மாதிரி இருக்குது 5 யூனிட் வெயிட் இருக்குது, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, so specific gravity of the soil or solids is equal to என்ன அப்படின்னா unit weight of the or density of the solids divided by density of water or unit weight of the water னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ரெண்டோட வால்யூமும் சேமாக இருக்கணும். ஃபார் த சேம் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் சேமாக இருக்கணும். ஓகே, அந்த கண்டிஷனில் என்ன பண்ணலாம்னா இந்த டெஃபினிஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா காமா இஸ் யூனிட் வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ். யூனிட் ஆஃப் த சாலிட்ஸ் நமக்கு என்னப்பா வெயிட் ஆஃப் த சாலிட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ் டிவைட் பை வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி என்னப்பா சொன்னேன், வால்யூம் ரெண்டுக்குமே சேம். தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். So the ரெண்டுமே சேம். So we can cancel this. Therefore specific gravity of the solids equal to weight of the solid divided by weight of the water for same volume. ரெண்டுமே என்ன இருக்கணும், சேம் வால்யூமில் இருக்கணும். ஓகேவா, இதுதான் அது ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜிக்கு என்ன போட்டிருக்கும் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் என்ன நமக்கு கான்ஸ்டன்ட், எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. அதுமாதிரி யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர் நமக்கு எப்பயுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜின்றது நமக்கு என்ன இருக்கும், எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போவோம். மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது என்னன்னா ஜிஎம் டிவைட் பண்ணுவாங்க. இட் இஸ் டிபெண்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் பல்க் யூனிட் வெயிட் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர். இங்கே யூனிட் வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் போட்டோம், இங்கே என்ன பண்ணுறோம் பல்க் யூனிட் வெயிட் போடுறோம். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சேம் என்னது இதோட வால்யூமும் சேமாக இருக்கணும். ஓகேவா, அப்போ என்ன வரும் காமா பல்க் டிவைட் பை டோட்டல் வால்யூம் டிவைட் பை காமா டபிள்யூ டிவைட் பை வெயிட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். இது ரெண்டு சேமாக இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். வெயிட் ஆஃப் த சாலிட் டிவைட் பை வெயிட் ஆஃப் த வாட்டர் இது கேன்சல் ஆகிடும். therefore gm is equal to total weight of the soil divided by weight of the water. என்ன கண்டிஷன், ரெண்டோட வால்யூமும் நமக்கு என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம்ப்பா காமா எஸ் இஸ் கிரேட்டர் தென் காமா பல்க். therefore g is greater than gm always. அதே மாதிரி இப்போ நம்ம மற்ற ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாமா. ஸோ ஜி யூஸ் பண்ணுமா இல்லை ஜிஎம் யூஸ் பண்ணுமா அப்படின்னா ஜி தான் யூஸ் பண்ணணும். ஏன் ஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்னப்பா ஜின்றது என்னது கான்ஸ்டன்ட். ஏன்னா அதோடைய நியூமினேட்டரும் கான்ஸ்டன்ட், அதோடைய டினாமினேட்டரும் கான்ஸ்டன்ட். வேற இங்கே ஜிஎம் பார்த்தோம்னா இந்த நியூமினேட்டர் இருக்குல்ல, அந்த நியூமினேட்டர் நமக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒன்லி டினாமினேட்டர் மட்டும் தான் நமக்கு என்னது கான்ஸ்டன்ட். ஸோ இது வேரியபிள்.
ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதோட இதை யூஸ் பண்ணி இந்த ஜி யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்னவாக இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டி மோஸ்ட் ரிலையபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணணும், மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் ஜி யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ஜி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்குமா நமக்கு வந்து 2 மெத்தட் இருக்குமா, 2 எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா பைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணலாம், பைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா டென்சிட்டி பாட்டில். பைக்ரோமீட்டர் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோர்ஸ் கிரெயின் சாயில் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம சாண்டுக்கு கிராவலுக்கு என்ன பண்ணலாம், பைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டென்சிட்டி பாட்டில் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் கிரெயின் சாயில், தட் மீன்ஸ் கிளே சீல்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்சிட்டி பாட்டில் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிப்பா, இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி இதை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு பைக்ரோமீட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எடுத்துனா பைக்ரோமீட்டர் ஃபஸ்ட் எம்டி வெயிட் எடுக்கணும். அது வந்து நமக்கு என்ன அப்படின்னா M1ன்றது எம்டி வெயிட் ஆஃப் த பைக்ரோமீட்டர். என்ன மட்டும் தான் இருக்குது அப்படின்னா பைக்ரோமீட்டரோட வெயிட் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பைக்ரோமீட்டரில் நம்ம என்ன பண்ணணும், சாயில் ஃபில் பண்ணணும். ஒரு 3/4 or 1 or half கெப்பாசிட்டி ஆஃப்க்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை வெயிட் பண்ணும். அது M2. அந்த M2 நமக்கு என்ன இருக்கும், இப்போ பைக்ரோமீட்டரோட வெயிட் இருக்கும் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த சாயில் இருக்கும். தேர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, அந்த சாயில் ஃபில் பண்ணது போக மீதி இருக்க மேலே இருக்க ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஃபுல்லாக ஓகேவா அந்த பைக்ரோமீட்டர் டாப் எண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணோம். இது M3. தட்ஸ் M3ன்றது என்ன அப்படின்னா பைக்ரோமீட்டரோட வெயிட் இருக்கும், வெயிட் ஆஃப் த சாயில் இருக்கும் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த உள்ள இருக்க சாயில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பைக்ரோமீட்டர் ஃபுல்லாக வெறும் வாட்டர் மட்டும் வச்சு நம்ம வெயிட் பண்ணணும். அது வந்து M4. M4 என்ன இருக்கும் அப்படின்னா பைக்ரோமீட்டர் வெயிட் இருக்கும் ப்ளஸ் வாட்டருடைய வெயிட் இருக்கும். ஓகே, ஆஸ் பர் டெஃபினேஷன் நமக்கு என்ன அப்படின்னா டெஃபினேஷன் பிரகாரம் நமக்கு என்ன சொன்னால் ஜி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் டிவைட் பை வெயிட் ஆஃப் த வாட்டர். கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெண்டோட வால்யூமும் நமக்கு என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன எடுக்கும்போதே அந்த சாயிலோட ட்ரை சாயிலாக தான் இருக்கணும். ஸோ ட்ரை சாயிலாக எடுத்தோம் அப்படின்னா அதோடைய வெயிட்டும் ட்ரை சாயிலுக்கு டோட்டல் வெயிட்டும் அதோடைய வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் நமக்கு என்ன இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன்னா அது வாட்டரே இருக்காது. ஸோ நம்ம ட்ரை சாயில் தான் எடுத்திருக்கோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதிலிருந்து M2 M1 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பைக்ரோமீட்டர் நம்ம கேன்சல் ஆகுமா, ஒன்று நம்ம என்ன வெயிட் ஆஃப் த சாயில் மட்டும் தான் கிடைக்கும். therefore வெயிட் ஆஃப் த சாயில்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஈக்குவல் டு M2 minus M1 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் த வாட்டர் வேணும். அந்த வெயிட் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ வேணும் அப்படின்னா இந்த சாயிலோட வால்யூமுக்கு ஈக்குவலாக வேணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு M4லேருந்து M1 மைனஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் M4லேருந்து M1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், இந்த பைக்ரோமீட்டர் வெயிட் மைனஸ் ஆயிருமா, ஒன்லி என்ன இருக்கும் வாட்டருடைய வெயிட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா M3. அப்போ இது என்னது, அப்போ இது என்ன போர்ஷன் M4 மைனஸ் M1. அப்போ என்ன இருக்கும், பைக்ரோமீட்டர் மைனஸ் ஆகி வெறும் ஃபுல்லாக வாட்டரோட வெயிட் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் M2லேருந்து M3லேருந்து M2 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பைக்ரோமீட்டர் வெயிட் மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி கீழே இருக்க சாயிலுடைய வெயிட் மைனஸ் ஆகிடும். நமக்கு இது மட்டும் கிடைக்கும், மேலே இருக்க வாட்டரோட வெயிட் மட்டும் கிடைக்கும். இது என்னது M2 மைனஸ் M3. ஓகே, நமக்கு என்ன வேணும், கீழே இருக்க வாட்டரோட வெயிட் மட்டும் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா M4 மைனஸ் M1லேருந்து M2 மைனஸ் M3 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீழே இருக்க போர்ஷன் கிடைக்கும். அதுதான் நமக்கு என்னது வெயிட் ஆஃப் த வாட்டர் ஃபார் த சேம் வால்யூம் ஆஃப் த சாயில். ஸோ இந்த போர்ஷன் என்ன ஆகுங்க, அப்போ M4 மைனஸ் M1 மைனஸ் M2 மைனஸ் M3. therefore weight of the water is equal to என்ன வரும் அப்படின்னா M4 மைனஸ் M1 மைனஸ் M2 மைனஸ் M3. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா M2 மைனஸ் M1 டிவைட் பை M1 மைனஸ் M1 ப்ளஸ் M2 மைனஸ் M3 ப்ளஸ் M4 கிடைக்கும். இது ஈஸியாக நம்ம மைண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, M1 M2 M3 M4 மைனஸ் ப்ளஸ் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இதானது நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கான ஃபார்முலா யூஸிங் பைக்ரோமீட்டர் மெத்தட். டென்சிட்டி பாட்டிலுக்கு இதே சேம் மெத்தட் தான். ஆனால் வாட்டருக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா சில வாட்டி கெரசின் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கெரசின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்டர் அந்த கிளே கூட ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெரசின் யூஸ் பண்ணுவாங்க. கெரசின் யூஸ் பண்ணும்போது சேம் ஃபார்முலா இதே தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் என்ன மட்டும் எக்ஸ்ட்ராவாக போடணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிச்ச ஜியோட நம்ம என்ன பண்ணோம், ஜிக்கேண்ட ஒரு டேமை
மல்டிப்ளை பண்ணும். அந்த ஜிகேன்றது என்னன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கெரசின். சேம் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம், ஜிகேவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஜிகேன்றது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கெரசின். ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா 27 டிகிரி செல்சியஸில் நடக்கணும் ரூம் டெம்பரேச்சரில். ஓகேவா? இன்கேஸ் ரூம் டெம்பரேச்சரில் நம்மளால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியல, ஓகேவா, நம்ம வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கோம், அங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அந்த இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கேரி ஓவர் பண்ணோம் அப்படின்னா என்ன, இந்த ஜி வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கரெக்ஷன் பண்ணணும். அந்த என்ன கரெக்ஷன்றது பார்ப்போம். ஓகே, அந்த ஜி வேல்யூவில் என்ன கரெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜின்றது என்னப்பா, ஜின்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சாலிட் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 27 டிகிரி செல்சியஸ்னு வச்சுங்க. ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ்ன்ற நம்ம எப்பவுமே கான்ஸ்டன்ட் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி G is inversely proportional to gamma W. Therefore, G at 27 degree Celsius is inversely proportional to the gamma W at 27 degree Celsius. அதே மாதிரி G at any temperature, நம்ம எந்த டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் is also inversely proportional to the unit weight of the water at that temperature. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா G at 27 degree Celsius equal to some constant C divided by unit weight at 27 degree Celsius போடலாமா? சேம் என்ன பண்ணலாம், G at any temperature T equal to constant C divided by gamma W at the temperature. Therefore இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா G at 27 degree Celsius the gamma W at 27 degree Celsius equal to G at any temperature into gamma W at any temperature கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு வந்து G at 27 டிகிரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், G at 27 டிகிரி செல்சியஸ் அதான் நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, therefore G at 27 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு நம்ம எந்த டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சருக்கான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டூ gamma W at that temperature divided by gamma W at 27 டிகிரி செல்சியஸ். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இதோடைய வேரியன்ஸ் இருக்கிற இந்த ரேஷியோ வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? மொரல்ஸ் ரெண்டுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா G at 27 ஈக்குவல் டு G at any temperature எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம மோஸ்ட்லி இந்த டெம்பரேச்சர் ரெஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்கேஸ் உங்கள் ப்ராப்ளமில் கேட்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் இந்த கொஷினை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம், இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம், அதுக்காக நான் சொன்னேன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில் பார்த்துருக்கோம், என்னது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் என்ன பண்ணுறது, வாட்டர் பதில் கெரசின் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது பார்த்துருக்கோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்ரிலேஷன் பிட்வீன், அதாவது இன்டர் கனெக்ஷன். நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், காமா ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், ஜி என்னன்னு பார்த்துருப்போம், ஈ என்னன்னு பார்த்துருப்போம், என்னன்னு பார்த்துருப்போம், நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிகளோட இந்த இன்டர் கனெக்ஷன் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அது. ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்டர் ரிலேஷன்ஷிப்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் மற்றவங்க இந்த யூடியூப் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.